இப்பதான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி முடிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஒரு 80க்கு முன்னாடி கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய கொண்டாட்டங்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனா இப்ப இருக்கு. இதே மாதிரி நிறைய பண்டிகைகள் இங்கு கொண்டாடப்படுது. அது எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு வரலாறு இருக்கு அல்லது அரசியலும் இருக்கு. இப்ப புதிதாக இந்த குரு உற்சவ் அப்படின்னு இவங்க கொண்டு வர்றதை தனித்த நிகழ்வாக பார்க்கறதுல பொருள் இருக்கா? தமிழ் முறைகளை அழித்துட்டு இங்க வேறொன்றை கட்டி எழுப்புவதற்கு முயற்சி செய்யறாங்க ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்றது புதிதாக இப்ப நடக்கிற விஷயமா? அரசியல் கட்சி சார்ந்த விஷயமா? ஆமா, அப்படித்தான் இது. இல்ல ஏற்கனவே தீபாவளி இருக்கு, ஏற்கனவே விநாயகர் சதுர்த்தி இருக்குது. இது போன்ற விஷயங்களை தமிழ்நாட்டில் இடம் கொடுத்து நீங்க திமுக ஆட்சியில கொண்டு வந்த தமிழ் புத்தாண்டு கூட மாறி மீண்டும் அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஏப்ரலுக்கு மாறிடுச்சு. இது எல்லாத்தையுமே நீங்க எப்படி பாப்பீங்க? இப்படி நீங்க பழைய நிகழ்வுகளே ஏராளமாக இருக்கு. இப்ப புதிதாக ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா இதை செய்யுது அப்படின்னு சொல்றதுல என்ன பொருள் இருக்கு அப்படின்னு நான் கட்டாயம் ஆரிய திராவிட போராட்டம் அப்படின்ற லெவல்ல நான் அதை பார்க்கல. அடிப்படையில் என்ன அப்படின்னீங்கன்னா, இது ஒரு அரசியல். விநாயகர் வழிபாடுன்றது 1594வது ஆண்டு. இப்ப வாதாபி கணபதினு சொல்லிக்கிட்டு பரஞ்சோதி போயிட்டு அடிச்சு இன்னைக்கு வாதாபியை கொள்ளை அடிச்சுட்டு வரும்பொழுது செவத்துல இருந்ததை பேத்துட்டு ஒரு அடையாளமா கொண்டு வந்தாரு. ஒரு வழிபாடா மாறிச்சு. அந்த வழிபாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீக தத்துவத்தை ஏற்கலாம், ஏற்காமல் போகலாம். அது வேறு விடயம், தனிப்பட்ட விடயம். அது வீட்டுக்குள்ளதான் இருந்தது. இதை வெளியில கொண்டு வந்ததனுடைய நோக்கம் யார் செஞ்சது? இங்க இருக்கக்கூடிய இந்து முன்னணி, இங்க இருக்கக்கூடிய திரு ராமகோபாலன் அவர்கள், இவரெல்லாம் தான் செஞ்சாங்க. அப்படியெல்லாம் யாராவது பண்றாங்களா? அப்படியெல்லாம் செய்யணுன்ற அவசியம் இருக்கா? அப்ப தீபாவளியை வெளியில எப்படி கொண்டாடுவீங்க? நான் பொங்கலை கூட வெளியில எடுத்துட்டு வந்து ஒட்டுமொத்தமா கொண்டு வரக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடை நான் ஏற்கவில்லை. அது எப்பொழுதுமே பண்பாடு என்பது பண்பாட்டு தளத்தை தாண்டி வரவே கூடாது. பண்பாடு என்றால் நாம தொன்று நாம் கடைபிடித்து வரக்கூடிய பழக்க வழக்கங்களில் உன்னதங்களை நாம் தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றோம். சிலது பண்டிகையா கொண்டாடுறோம், சிலது வளமையா கொண்டு ஓடுறோம். அவ்வளவுதான். நான் சமஸ்கிருதத்துக்கு இருக்கக்கூடிய இடத்தை நான் மறுக்கவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அரவிந்தரனுடைய எழுத்துக்களை முழுமையாக படித்தவன், அந்த வழியில செல்பவன். இந்த நாட்டினுடைய ஆன்மீக பாரம்பரியத்தில், இந்த ஆன்மீக பாரம்பரியத்தை தான் ஒட்டுமொத்தமா இந்துத்துவன்ற பேனருக்குள்ள இவங்க அடைக்க பார்க்கறாங்க. இந்த ஆன்மீக பாரம்பரியத்தில் சமஸ்கிருதத்திற்கென்று ஒரு இடம் உண்டு. அந்த மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த ஆன்மீக பயிற்சி பெற செல்பவர்கள் எல்லாம் பல்வேறுபட்ட நிலைகளை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டவை. ஆனால் ஒருபோதும் அது சமூக மொழியாக இல்லை. அவர் 21 வால்யூம்களை எழுதியிருக்கின்றார். ஒன்னுத்த கூட சமஸ்கிருதத்தில் எழுதல, இந்தியில எழுதல, இங்கிலீஷோ இல்ல மத்த மொழியில தான் எழுதலாம். ஏன்னா அந்த ஆன்மீகம் இன்னொருத்தருக்கு புரியணுன்றதுக்காக. இந்த நாட்டுல 14,000 பேர் மட்டுமே பேசக்கூடிய ஒரு விடயத்தை நீங்க சமூகத்தின் மீது திணிப்பதுன்றது எவ்வாறு சரி? அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த நாட்டை ஒற்றை பண்பாடு உள்ள ஒரு நாடாகவும் ஒற்றை மொழியை அலுவலக மொழியாக கொள்ளக்கூடிய ஒரு நாடாகவும் மாற்றக்கூடிய மிக அபாயகரமான முயற்சியினுடைய அடுத்த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் இந்த குரு உற்சவம்னு சொல்றது. இதை ஏற்க முடியாது. ஒற்றை பண்பாடு தான் இருக்கு அப்படிங்கறதை நிறுவுவதற்கான முயற்சி அப்படிங்கறத தான் இப்படி பார்க்கணுமா? இதை இல்ல, அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தான். நீங்க சொன்னீங்க பாருங்க, ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிறது தானே. அது போல இது ஒன்று. இதையே இவ்வளவு பரபரப்பாக பேசப்படணுங்கிற மாதிரி சொன்னீங்க. இல்ல, இவ்வளவு பரபரப்பாகங்கிறது இல்ல, ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கு. அப்போ அதையெல்லாம் மௌனமாக ஏற்றுக்கொண்ட சூழல்ல இப்ப மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது அதுவும் ஒரு அரசியல் தானா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல, மௌனமாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க என்றும் கூட சொல்ல முடியாது. உதாரணமாக இடதுசாரிகளை பொறுத்த வரையில இந்த பிள்ளையார் சதுர்த்தியை பொறுத்தவரையிலும் சுட்டி காண்பித்து கொண்டே வர்றோம். இப்போ சாதாரணமாக நானும் சின்ன பிள்ளையார் இருக்கும்போது வீட்டில் பிள்ளையாரை வச்சு கும்பிடுவாங்க. அப்போ பிள்ளையார் சதுர்த்தினா ரொம்ப பிரியமாக இருக்கு. ஏன்னா அன்னைக்கு தான் கொழுக்கட்டை கிடைக்கும். அப்போ குழந்தைகள்லாம் உற்சாகமாக இது பண்ணுவாங்க. ஒரு 3 நாட்கள் கழித்து என் கையில் அந்த மண் பிள்ளையாரை எங்கள் அம்மா கொடுப்பாங்க. அதை அப்படியே கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலையில் கரைச்சிட்டு வருவேன். அவ்வளோதானே இருந்துச்சு. இதை எவ்வளவு கவனமாக அதனுடைய தன்மையவே மாற்றிட்டாங்கங்கிறேன் நான். இப்போ பெரிய பெரிய பிள்ளையார் சிலைகளை செய்து அதை தெருவில் கொண்டாந்து வச்சு, இப்போ நான் நேற்று கூட பார்த்துக்கிட்டே வந்தேன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு போலீஸ் காவல் போடப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் பெரிய பெரிய பிள்ளையார்கள். அது வண்ணம், அதுவும் ரசாயனம். செய்தி என்ன வந்துட்டு இருக்குது, சில தடை செய்யப்பட்ட ரசாயனங்களை பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினா நீர்நிலை கெட்டு போகும் என்று. பிறகு பார்த்தா நடக்கிற ஊர்வலம், அது ஊர்வலமாக மாற்றி அந்த ஊர்வலத்தை ஒரு அமைப்பு செய்வதாக மாற்றி, ஒரு இந்து அமைப்பு செய்வதாக மாற்றி அதற்கு ஒரு இந்துத்துவ அரசியல் புகுத்தப்படுகிறது.
ஆக இந்த ஒவ்வொன்றையும் எப்படி அவங்க மாத்துறாங்க, இதில் உள்ள அந்த நுணுக்கமான மத அரசியலை இன்றைக்கு அம்பலப்படுத்தி கொண்டு தான் வரும். ஆனால் போதிய அளவு அம்பலப்படுத்துகிறோமா இல்லையா என்று வேணா நம்ம சுய விமர்சனமாக பார்க்கலாம். ஆகவே இருப்பதுதான் என்பதல்ல, இருப்பதை நாசுக்காக இப்படி மாற்றுகிறார்கள், அதில் இன்னும் கவனமாக இருக்கணும் என்பதுதான் சரி. அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆசிரியர் தினம், அதை குரு உற்சவம் என்று வெறும் பெயர் மாற்றமாக மட்டுமே இது பார்க்க முடியாது. விநாயகர் சதுர்த்தி, ஆகவே அதை இந்த அமைப்பு நடத்துது என்று மட்டும் பார்க்க முடியல. எப்படி அதனுடைய தன்மையவே மாத்தினாங்களோ அதே போல இப்ப என்ன கவலையா இருக்குன்னா, ஆசிரியர் தினம் என்பது இனிமேல் பழைய குருகுல முறைகளை போற்றுகிற உற்சவமாக மாற்றினால் என்னாகும்? இப்ப நான் பார்த்தேன் 1962 டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி ஆகிறாருங்க. அப்போ அவருடைய சீடர்கள் சில பேர் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடணும்னு அவர்கிட்ட போய் கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாரு, என் பிறந்த நாளை கொண்டாட வேணாம், மாறாக ஆசிரியர் தினம் கொண்டாடுங்க என்று அவர் சொன்னதாகவும், அதுக்கு பிறகுதான் செப்டம்பர் 5 அவங்க கொண்டாடப்பட்டதாகவும் அது வருது. அதனுடைய தோற்றுவாய் பாருங்க இப்படி இருக்குது. ஆக ஆசிரியர்களை போற்றுவது என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன ஆசிரியர்களை, அவங்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பந்தத்தை இன்னும் அதை அழுத்தமாக மாற வேண்டும் என்கிற வலியுறுத்தலை குறிப்பதாக இருக்கக்கூடிய ஒரு விழா. அதுவே நல்ல முறையில் நடத்தணுமா என்று வேணா இது பண்ணலாம். அது இன்னும் நல்ல முறையில் நடத்தணும் என்பதற்கு பதிலாக அதுல ஒரு பழமைவாத சிந்தனையை புகுத்துகிறார்களோ என்கிற சந்தேகம் வருதுல்ல. இதுல பெயரை ஆசிரியர் தினத்தை குரு உற்சவ் அப்படின்னு பெயர் மாற்றுவது மட்டுமா அதுல இருக்கு அப்படிங்கிறது தான் நான் ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். இப்ப அந்த இதுக்கு குருகுல கல்வியை வலியுறுத்தும் முயற்சியும் இதுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி அருணன் அதுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்கிறாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, இப்ப அது உண்மை அவர் சொன்னது. இந்த இடத்துல இருந்து அவங்க அந்த இடத்துக்கு தான் போறாங்க. ஏன் இவங்க இந்திய கொண்டு வராங்கன்னா சமஸ்கிருதத்தை கொண்டு போறதுக்கு தான். இந்த முயற்சியை செய்யக்கூடாது என்று விடுதலை போராட்ட காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், அவருடைய இந்தியாவுடைய 2வது குடியரசுத் தலைவராக இருந்தவர். அப்ப அவர் சொல்லும் பொழுது அவரே இந்தியாவினுடைய ஆன்மீக பாரம்பரியத்தை பற்றி ஆழ்ந்த ஞானம் உடையவர், பிலோசபர். அப்படியாப்பட்டவர் என்னைக்காச்சும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரா? ஆனா இவங்களுடைய நோக்கம் அது இல்லை. இந்த நேம் ஆஃப் சமஸ்கிருதத்தை இவங்க இந்தியாவுடைய ஆன்மீகத்தையே என்னன்னா இந்துயிசமாகவும் இந்துத்துவாவும் அதே அரசியலாகவும் அதே சமூகமாகவும் அதே பண்பாடாகவும் அதையே இதை சொல்லல அப்படின்னா நீ இந்தியன் கிடையாது இப்படின்றது. இப்படி சொன்னா என்ன ஆகுன்றது நீங்க பாருங்க. இந்த நாடு, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் த லேண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ். சுவாமி விவேகானந்தா சொன்னாரு. இந்த நாட்டில் ஒவ்வொருத்தனுடைய சுதந்திரமும் தனித்தன்மையும் ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய மொழியும் பண்பாடும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அந்த விடுதலை போராட்ட காலத்திலேயே அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். பெடரலிசம் தான் அடிப்படை என்பதை பேசப்பட்டு தான் வந்துச்சு. கடைசியில் அது எப்படி முடிஞ்சுதுன்றதெல்லாம் வேற விடயம். ஆனா அப்படிப்பட்ட ஆர்வப்பிற்கும் அப்படிப்பட்ட தூய்மையான ஒரு அரசியலும் இருந்த ஒரு இடத்தில் இவர்கள் ஆன்மீகத்தை அரசியலாக்கி அதன் மூலம் இவர்கள் நினைக்கக்கூடிய இன்னர் எஜெண்டா, அதுதான் ஹிந்துயிசம். இவங்க சொல்லக்கூடிய ஹிந்துயிசம், தட் இஸ் நாட் ஹிந்துயிசம். இவங்க சொல்லக்கூடியது அனைத்தும் இந்த நாட்டினுடைய ஆன்மீக பாரம்பரியத்தை அபகரித்து அதை தவறாக பெயர் சூட்டி தவறான பழக்க வழக்கங்களாக்கி இதுதான் இந்த நாட்டினுடைய பண்பாடு என்று சொல்லி இந்த நாட்டு மக்களின் மீது ஒன்றை திணித்து அதன் மூலம் பழையபடி அடிமைப்படுத்துற முறை இருக்கு இல்லைங்களா, இதை இவங்க கொண்டு வர பாக்குறாங்க. இதை அனைவரும் எதிர்க்க வேண்டும். இது இந்தியாவினுடைய விடுதலை பெற்ற அந்த தேசிய உணர்விற்கு எதிரானது என்பதை மட்டும் நான் சொல்றேன். இந்த இன்னும் இது குறித்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய மாதிரி தெரியுது. ஆனா நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புது நிகழ்ச்சி உங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.